ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து சாய்ஸ் அகாடமி புக். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி வந்து 4 வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துக்கோங்க. சதவீதம் மாற்றுதல் வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி சதவீதத்திலிருந்து பின்னமாக மாற்றுதலும் போட்டிருக்கோம். சதவீதம் அதிகரித்தல், குறைத்தல், மதிப்பு காணுதல். இப்போ 4 வீடியோமே வந்து நான் 4 வீடியோமே தான் ஷார்ட்ஸில் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து தேர்தல் தொடர்பானவை. உள்ளே போயிடலாம் வாங்க. இந்த தேர்தல் தொடர்பானவையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 சம்ஸ் தாங்க இருக்குது. ரொம்ப குயிக்காகவே முடிச்சிடலாம். இன்றைக்கே வந்து நான் வந்து பார்ட் 6 இருக்குது பார்த்தீங்களா, சாரி 6 இருக்குது பார்த்தீங்களா, வருமானம் தொடர்பானவை. அதையுமே வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் அப்லோடு பண்ணிடுறேன். இன்றைக்கி நம்ம 2 டாப்பிக் எப்படியாவது முடிச்சிடலாம். வாங்க ஃபஸ்ட் சம் வந்து பார்த்துலாம். ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் 48% ஆகும். அவர் பெற்ற வாக்குகளை பின்னத்தில் வெளிப்படுத்துக. ஓகேங்களா, எப்படி வந்து 48% அப்படின்னாவே சதவீதம் வந்துருச்சுன்னா டிவைட் போட்டணுங்க. டிவைட் 100 போட்டணும். அப்போ 48/100 போட்டுட்டு 12 எப்படி வந்து நம்ம அடிக்கலான்னு பார்க்கலாம். 4ஆல் வந்து அடிக்கலாம். 12 × 4 வந்து 48. அதே மாதிரி 25 × 4 வந்து 100. இதே மாதிரி தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் சம்ஸ்லாம் வந்து போடணும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இந்த சம்ஸில் அப்படின்னா அந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.